இருவகை அறியாமை. அறியாமை என்பது உண்மையை அறியாது இருத்தல். இன்னும் விளக்கமாக கூறினால், ஆன்மா, இறைவன், தலை என்ற இந்த உலகத்தில் உள்ள முப்பொருள் உண்மைகளை அறியாது இருத்தல். இந்த உடம்பினுள் உயிர் என்ற ஒரு தனிப்பொருள் இல்லை என்று சாதிப்பது தன்னை உணராத அறியாமை. எல்லாம் வல்ல ஒரு பேராற்றல் தான் என்னை நடத்துகிறது என்பதை நம்பாமல் வாழ்வது தனக்கு மேல் உள்ள இறைவனை உணராத அறியாமை. வினையாவது, மறுபிறப்பாவது அவையெல்லாம் வெறும் கட்டுக்கதை என்று வாதம் செய்வது தன்னை பிடித்துள்ள தலையை உணராத அறியாமை. இப்படி அறியாமை உயிர்களிடத்தில் சிறிய அளவிலும் பெரிய அளவிலுமாக வெவ்வேறு விதங்களில் அமைந்திருக்கின்றது. அறியாமையில் இன்னொரு வகை உண்டு. முப்பொருள்களின் இருப்பையோ இயல்பையோ முழுவதும் அறியாதிருக்கின்ற நிலை ஒன்று. பொருள்களின் இயல்பை சரியாக உணராமல் தவறாக மாறாக உணர்ந்து கொள்கின்ற நிலை. அதாவது கயிற்றை பாம்பாக காணுகின்ற நிலை, காணலை நீராக கருதுகின்ற நிலை, நட்டுள்ள கல்லை மனித உருவமாக பார்க்கின்ற நிலை, அற்பமான பொருளை உயர்ந்த பொருளாக மதிக்கின்ற நிலை, உயர்ந்த பொருளை அற்பமாக நினைக்கின்ற நிலை. இவ்வாறு மாறி உணரும் அறிவு திரிபுணர்வு அல்லது மயக்க உணர்வு எனப்படும். இதனை விபரீத ஞானம் என்பார்கள். இப்படி திரிபாக உணர்வதும் அறியாமையே. அறியாமை வடமொழியில் அஞ்ஞானம் எனப்படுகிறது. ஆக அஞ்ஞானம் இருவகைப்படும். ஒன்று முழுவதும் அறியாதிருப்பது, மற்றொன்று மாறி உணர்வது. இந்த இரண்டுமே அறியாமை அல்லது அஞ்ஞானம் எனப்படும்.